ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட அறிக்கையை ஏற்றுக்கொள்வதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஐரோப்பிய ஒன்றியம் நேற்று தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. குறித்த அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள உண்மைகளை ஏற்றுக்கொள்வதாகவும் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பான அறிக்கை தொடர்பில் பிரித்தானியாவும் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கனடா, மலாவி, மொண்டேகுரோ, வடக்கு மெசிடோனியா, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தலைமையிலான குழுவும் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சிக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸக்க குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினால் இந்த கொலை சதி முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற போது திஸ்ஸ குட்டி ஆராய்ச்சி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் மஹிந்த ராஜபக்சவின் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அவரது பாதுகாப்பு என்பனவற்றை இல்லாமல் செய்து இந்த சூழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்க ஆயத்தமாகி வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த சதி திட்டத்தின் உண்மை நிலையை அம்பலப்படுத்துமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய்வு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. ஆகவே பாதுகாப்பை பலப்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்புக்கு வலியுறுத்தியுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதியான ரேணுக பெரோரா அண்மையில் தெரிவித்தார். நிதித்துறையில் ஸ்திரத்தன்மை மற்றும் சீர்திருத்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான 2 துணை திட்டங்களின் கீழ் ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் இருந்து $400 மில்லியன் அமெரிக்க கொள்கை அடிப்படையிலான கடனை பெற 9/25/2023 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 2023க்குள் முதல் துணை திட்டத்திற்கான $200 மில்லியன் அமெரிக்க கடன் தொகை வழங்கப்பட்டுள்ளது. அதன் இரண்டாவது துணை திட்டத்தின் கீழ் $200 மில்லியன் அமெரிக்க கடன் தொகையை பெறுவதற்கு 12 கொள்கைகள் முடிக்கப்பட வேண்டும். மேலும் தற்போது அந்த செயல்பாடுகளில் பெரும்பாலானவை முடிக்கப்பட்டுள்ளன அல்லது முடிவதற்கான இறுதி கட்டத்தில் உள்ளன. இதன்படி நிதித்துறையின் 2வது உப திட்டத்தின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் இருந்து $200 மில்லியன் அமெரிக்க கடனை பெறுவதற்கு நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்துதல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. குறித்த கலந்துரையாடல் மாவட்ட கிளை அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் குருகுல ராஜா, பிரதேச சபைகளின் முன்னாள் தவிசாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய நியமிக்கப்பட்ட குழு கூடாமலேயே கட்சியின் ஆதரவு அறிவிக்கப்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். 2024 வருடத்துக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை இலக்காக கொண்ட அனைத்து மேலதிக வகுப்புகள், விரிவுரைகள் அல்லது பயிற்சி பட்டறைகள் அனைத்தும் செப்டம்பர் 11 நள்ளிரவு முதல் நிறுத்தப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள பரீட்சைகள் திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. அத்துடன் புலமை பரீட்சைக்கான ஊக்கத்தின் அடிப்படையிலான வினாக்கள் அடங்கிய வினா பத்திரங்களை அச்சிடுவதற்கும் வெளியிடுவதற்கும் தடை விதித்துள்ளது. பரீட்சை வினா பத்திரத்தில் உள்ள வினாக்களை தருவதாகவோ அல்லது அதற்கு சமமான வினாக்களை வழங்குவதாகவோ சுவரொட்டிகள், பதாகைகள், கையேடுகள் மூலம் வெளிப்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவற்றை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்வதற்கும் பகிர்வதற்கும் முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவ்வறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாட்டின் அனைத்து பாடசாலைகளுக்கும்
எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மூடப்படவுள்ள பாடசாலைகள் மீண்டும் எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாக்களிப்பு மத்திய நிலையமாக பயன்படுத்தப்படவுள்ள பாடசாலைகள் செப்டம்பர் 19ஆம் தேதி பாடசாலை நேரத்தின் பின்னர் தேவைக்கேற்ப கிராம உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் உரிய காலப்பகுதிக்குள் மாத்திரம் மூடப்பட வேண்டும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.